சொல்லிட்டேன். இந்த கதவு சாத்தினோடனே இதெல்லாம் மறந்துடுறீங்க. நீங்கள் யாருன்றதையும் மறந்துடுறீங்க, என்னையும் மறந்துடுறீங்க, உங்களோட உண்மையான உலகத்தையும் மறந்துடுறீங்க, போயிடுறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரு தொடர்பு கொள்கிற நாடி இருக்குது. லாஸ்ட் லைஃப் லைன், இந்த ஹூ வாண்ட்ஸ் டு பி எ மில்லியனர்ல 3 லைஃப் லைன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி யூ ஹேவ் அ லைஃப் லைன். இறைவன் அப்பயும் சொல்கிறாரு, மாய உலகத்துக்கு போகிறீங்க, அப்பயும் ஒரு லைஃப் லைன் கொடுக்குறேன். அந்த லைஃப் லைன் வந்து உங்கள் மனசாட்சி, இன்ஸ்டிங். ஒரு நிமிஷம் உங்கள் மனசில் படும். ஆனால் தற்போது இந்த கலியுகத்தில் மனிதருக்கு அந்த இன்ஸ்டிங்கை கூட இழந்துட்டாங்க. அந்த மனசாட்சி இல்லாதனால தான் துன்பமும் கொடுமைகளும் அவ்வளோ பேப்பரை கூட படிக்க முடியாத அளவுக்கு இப்பொழுது இருக்கிறது. இது ஒன்றாவது விஷயம் சொல்றாரு. And always remember, true love is God. உண்மையான அன்பு இறைவன். Likes please. True love is God. ஒன்றாவது விஷயம் லைஃப் லைன்ல சொன்னாரு, மனசாட்சி அதுதான் நீங்க. ரெண்டாவது விஷயம் உண்மையான அன்பு. இந்த உலகத்துல வந்து இது படமா மாத்தி இந்த அன்புன்ற வார்த்தையை வச்சு நிறைய தீய செயல்கள் தான் ஈடுபடுறது. அதனால தான் இந்த ட்ரூ லவ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. when you are attracted to something, ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோமே, இளமையா இருக்கும்போது ஒரு பெண்ணு, ஓ ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்றோம். நம்மளை அறியாம என்னன்னா அந்த உடலை அனுபவிக்கிறதுக்கு தான் நீ வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டுறியோ வழிய. உண்மையான அன்பு அங்கே கிடையாது. ஒரு மனைவி, ஒரு கல்யாணம் செய்த ஒரு ஆடவன், அவர் ஒரு பெண்ணை பார்த்து மயங்கும் போது ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லும்போது தட் இஸ் நாட் ட்ரூ லவ். அது மோகம், அது உண்மையான அன்பு இல்லை. அன்பு, உண்மையான அன்பு அப்படின்னு அந்த கோயிலை பார்த்தோன்னே, மா உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும், ஒரு அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன் பாரு, அப்போ வந்து நான் செய்கிறேன், என் கனவுல வந்து 4 நம்பரை விட அப்படின்னு நினச்சிட்டு அங்கே அன்பு கிடையாது. தட் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். உண்மையான அன்பு தான் நான். எப்போ உன் மனசில் உங்கள் ஆத்மாவில் அந்த உண்மையான அன்பு, உண்மையான அன்புன்னா எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நம்மளோட தன்மை வெளிப்படுது. நம்ம எதை செஞ்சாலும் அது எதிர்பார்ப்பு வச்சுட்டு இருக்கும் போது நம்மளாவே இல்லை. அங்கே ஒருத்தி நடந்து போகல இப்படி பேசிக்கிட்டு திரும்பி பார்த்தோம் தெரியுங்களா, அந்த செயல் தான். It's a fake action. Truth action, don't expect anything. You just do your job. இந்த 3 விஷயங்களை சொல்லி உங்கள் பயணத்தை கொடுக்கிறாரு. ஆத்மா என்ற அந்த ஒளி இந்த வரத்தை பெற்று இந்த பூமிக்கு பயணம் எடுக்கிறது. The journey begins. The journey begins. ஒளி அப்படின்னு காமிக்கிறது நம்மளோட ஆத்மாவை காமிக்கிறது. கீழே என்ன தெரியுது? பூலோகம் தெரியுது. இது வந்து கீழ் உலகம். பூலோகம் அப்படின்னு சொல்றது ஒரு கீழ் உலகம். ஆத்மா வந்து பூமியை சேர்ந்து, இது ஒரு பயங்கரமான பூமி. இந்த இடத்துல இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். இங்க போய் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிப்போம் வந்து இறங்குறாங்க. அந்த ஒளிகள் முதல் உறவும் உருவாகுது. 1ஆம் அறிவு, ஓர் அறிவு படைத்த பிளான்ஸ், உயிரினங்கள். நிறைய பேருக்கு இது உயிரினங்களும் தெரியாது. மரத்தை பிடிச்சி வைப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க, என்னென்னமோ செய்வாங்க. அந்த உயிர் பிரகாசமா எப்படி வளர்ந்து வந்து அது இந்த உலகத்துக்கு எவ்வளவு ஒரு அழகை கொடுக்குது. இந்த பூமியில பாருங்க எவ்வளவு ஒரு அழகை கொடுக்குது. இது ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க பாக்குறது. இது போல பயங்கரமான மகிமையெல்லாம் இருக்குது இந்த பூமியில. 2வது உயிர், 2 அறிவு படைத்த உயிர், மீன்கள், நீர் உயிர்கள், இதுவும் உயிர் தான். இந்த உடல்ல இருந்து இவங்க இப்படி இயங்குறாங்க. 3 அறிவு படைத்த இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ரெப்டைல்ஸ் முட்டையாக வந்து கருவில் இருந்து வெளியாகிறாங்க. வண்ணப்பூச்சி எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இப்பெல்லாம் என்னமோ ஃப்ளாரன்ஸ் சொல்றாங்க. நிறுவனம் எவ்வளோ அற்புதமா நம்ம கொடுத்தது. ஒரு காலத்துல நம்ம டிஃபரன்ஸ். அடுத்தபடியாக 5 அறிவு பிராணிகள், மிருகங்கள். மிருகம்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு. நல்ல ஒரு மிருகம் பார்த்து பசுவா தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. சிங்கம் புலின்னு போனாங்க. அந்த உயிர் வந்து ஆத்மா வந்து எவ்வளவு அழகா அதை முட்டி கொடுத்து இந்த உலகத்துல ஓடு எழுந்திரிச்சு ஓடி அனுபவி அந்த தாய் எப்படி அழகா சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. 4 அறிவு பறவைகள். அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா எவ்வளவு அழகா வந்து
ஒரு மனித உடலை எடுத்து அந்த தாய் வயிற்றுலேருந்து வெளியே வந்து தொப்புள் கூட வைக்கல, அப்படியே அந்த உயிர் வந்திருக்காரு. நம்ம தான் அந்த உடலால வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, நான் இங்க இருக்கிறேன், நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. There's no difference. இந்த உடலை எடுத்தோடனே எல்லாத்தையும் மறந்துடும், நம்மளோட வீடை மறந்துட்டோம். இதான் வீடாயிடுச்சு. இப்ப